நான் டாக்டர் ராமநாதன் 2026 ஜூலை மாதம் 15 ஒரு சின்ன வீடியோ உண்டு. என்னடால் எங்களுடைய மணிவண்ணன் அண்ணன் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்ல என்ன ஐயோ அந்த கட்சியோட பேர் கூட எனக்கு ஞாபகம் எனக்கு இல்லை. இன்னும் ஒரு கட்சியினுடைய பேருமா தமிழர் முற்போக்கு கூட்டணியா இல்ல என்ன தமிழர் ஏதோ மான் கட்சி கூட்டணி, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மான் கட்சி என்றதான் எனக்கு தெரியும். அது என்ன தமிழா சிங்களமா என்னன்னு எனக்கு தெரியாது. எங்கட மான் கட்சி கூட்டணி மணிவண்ணன் உங்களுக்கு தெரியுமோ தெரியல. இதுக்கு முதல் வந்திருந்தது இந்த சைக்கிளோட சரிதானே. அதாவது கஜேந்திரகுமாருடைய 2019 எலெக்ஷன்ல நேஷனலிஸ்ட் கொடுக்கல, அந்த நேஷனலிஸ்ட மணிவண்ணனை கொடுக்கறதா கட்டக்காலத்தினை கொடுக்கறதாண்டி இவர் கட்டக்காலத்தினை தான் கொடுத்தவர். ஸோ அந்த சண்டேல தான் மணிவண்ணன் பிரிஞ்சு போய் 2019 அதுக்கு பிறகு பார் பர்மிட் கொடுத்தாரு ஒரு முன்னாள் நீதிபதி. நீங்க சொல்றீங்களே இளஞ்செழிய நீதிபதியை ஐயா கொண்டு வர போறோம். முன்னாள் வடக்கு மாநசபை நீதிபதியும் ஒரு பார் பர்மிட் கொடுத்து 2019 நான் நினைக்கிறேன் திருப்பம் மாநசபை எலெக்ஷன் கேட்டு அவர் போனார். அப்படி கடும் பம்பல் எழுது சிவி விக்னேஸ்வர். சோ இவர் இப்ப பிரிஞ்சு போய் நிக்கிறார். ஆனால் இடையில ஒரு கதை ஒன்று நான் பார்த்தேன். அந்த கஜேந்திரகுமார் உண்மையாவே கஜேந்திரகுமாரோட உண்மையான கலர் என்ன என்ற சம்பந்தமா இவரோட நின்ற மணிவண்ணன் ஒரு வீடியோ உண்டு, கதைச்ச வீடியோ உண்டு நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம், அதுக்கு பிறகு நாங்கள் சம்பந்தமா கதைப்போம். ஜஸ்ட் புறக்கணிச்சால் ஒரு மெசேஜும் பெறாது. அதே நேரம் அவர் விரும்பின தரப்பு வெல்லும். அது யாருன்னா ராஜபக்ச தரப்பு. ஏன் நான் ராஜபக்ச தரப்பு கஜேந்திரகுமார் அணிய இயக்குதுன்றதுக்கு நான் வந்த காரணம், எனக்கு வெளிப்படையா தெரியும். என்னட்ட கேட்டவர் கஜேந்திரகுமார் பண்ண மூலம் நாங்கள் இவரை சந்திக்கணும். நிருபமா ராஜபக்சன் கணவர் திருக்குமார் நடேசன் அவர் இங்கே வருவார், ஜாழ்ப்பாணம் வருவார். கஜேந்திரகுமார் அண்ணன் என்ன கேட்பார், நீ வாரிய போகும் சந்திக்கிறது அராலிலான்னு இருக்கிறார். அராலியில் அவர்கிட்ட வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு வருவார். கஜேந்திரகுமார் நம்மள என்ன கேட்பார். அப்போ நான் கேட்ட கேள்வி, அப்போ நாங்கள் உண்டா இருக்கிறோம். அப்போ நான் கேட்ட கேள்வி, ஏன்னா நாங்கள் இது செய்கிற மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையோ. ராஜபக்சண்ட மச்சான் என்னோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறீங்கள், ஆனால் நாங்கள் ராஜபக்ச கூண்டு ஏற்ற போகிறோம்னு கதைக்கிறோம். ரெண்டும் முரண்பாடு இல்லையோன்னு நான் கேட்டேன், என்ன கேட்க. அப்போ அவர் சொன்னால் இல்லை மணி, இது நான் பர்சனலாக குடும்ப நட்பாக இருக்கிறோம், எங்களுக்குள்ள நல்ல குடும்ப உறவு இருக்குது, அது வேறு இது வேறு இல்லை. நான் அப்போ யோசிச்சு போட்டு சில நேரம் அப்படி இருக்கலாம் தானே, அது எங்களோட அரசியலுக்குள்ள கலக்காத வரையில் பிரச்சனை இல்லை தானே என்று நான் யோசிச்சேன். அதுக்கு சில காரணம், எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் சில பேர் போய் இப்படி இப்படி கட்சியில் நிற்பான், சில பேர் தமிழரசு கட்சியோட நிற்பான். நாங்கள் அதுக்கு பிறகு அவனோட கதைக்காம விடவும் இல்லை, சொந்தக்காரனாகவும் இருப்பான், பக்கத்து விடக்காரனாகவும் இருப்பான். சரிதான். இதுல இந்த சின்ன துண்டை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. எங்களுடைய நண்பனா இருக்கிறவன் ஒருத்தன் இபிடிபி காரனோட நிற்பான், அதுக்கு பிறகு அவன் எங்களுடைய நண்பனாகவும் இருப்பான் என்றால் இவர் அந்த இபிடிபிஎஸ் அமைப்ப ஒன்று ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இதுவரைக்கும் தானா தண்ட சுயாதீனமான ஒரு கட்சி இது. நான் யாருடைய டீல் அடிக்கல, நான் யாரோட கதைச்சாலும் நான் அவனோட கதைச்சு நான் என்று சொல்றது ராமநாதன் அர்ச்சுனாமர்த்தன். உங்களுக்கு இந்த வரைக்கும் நான் சொல்றேன், நான் என்ன பெருமையா கதைக்கல, நான் அப்படி பெருசவன் இப்படி பெரியவன், எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படி கதையில் கதைக்கல. ஆனால் இப்படி துரோகி இல்லை. இபிடிபி இவருக்கு சான்ஸ் கொடுத்து தான் இவர் மாநகர சபை மேயரா வந்தவர். சோ இவர் அவங்கள பற்றி கதைக்கலாமா இல்லையான்றெல்லாம் ரெண்டாவது கேள்வி. இவர் முழு கதையும் கேட்போம் வாங்கும். அப்படியும் இருக்கலாம், இவர் ஒரு தமிழால் மேரி பண்ணி போயிருப்பார். ஆனால் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கும் ராஜபக்சர்களுக்கு நெருக்கடி என்று முதலாவது நாட்டை விட்டு தப்பி விடுனது யாரு? திருக்குமார் நடேசன். அப்போ அந்த அளவு தான் அவர்கள் ராஜபக்ச குடும்பத்துக்குள்ள திருக்குமார் நடேசன் ஈடுபாடு நெருக்கமாக இருக்கிறார். அவர் தான் இங்கே வார குடும்ப உறவாக இருக்கிறார். அப்போ நான் பேர்ந்தது இந்த புறக்கணிப்பு இது எல்லாத்தையும் ஒத்து பார்க்குறேன். இந்த புறக்கணிக்கிற விஷயங்கள், இவருக்கு ராஜபக்ச குடும்பத்தோடு இருக்கிற உறவு. பின்னர் நான் கேள்விப்பட்டேன், ஏதோ ஒரு சந்திப்பில் இந்த எங்களுக்குள்ள வந்த முரண்பாடுகளுக்கு பிறகு நான் கேள்விப்பட்டேன், ஏதோ ஒரு சந்திப்பில் ஒரு ஆள் தமிழாக்கள் சந்திக்க கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் நேரடியாக சொன்னவராம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு நாங்கள் சொல்லிட்டோம், அவர் தேர்தலை புறக்கணிப்பார், அப்போ நாங்கள் வெல்லுவோம், அங்கே ஜனம் புறக்கணித்தால் நாங்கள் வெல்லுவோம் தானே என்று ஒரு ஒப்பீனியன் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் எனக்கு அந்த சந்திப்பில் இருந்த ஒருவர் எனக்கு சொன்னார். அந்த உண்மையான விடயங்கள் தெரியாம நாங்கள் இந்த அரசியல் பரப்பில தமிழாக்கள் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்ன, எங்களை எப்படி வித்து பிழைக்கிறாங்கள் என்றதை விளங்கி கொள்ளாம இந்த இவ்வளவு 17 வருஷமா எங்களுடைய தமிழ் சனம், நான் சாதாரணமா இப்ப ஜாழ்ப்பாணத்துல திரியேக்குள்ள
யோசிக்கிறேன் நான். இப்ப ரோட்ல நிக்கிற ஒரு மனுஷனோ அல்லது வந்து இந்த கடையில வேலை செய்யற ஒரு மனுஷனோ அல்லது வந்து இந்த வைத்தியசாலையில இப்ப மருந்து எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்க சனத்துக்கோ அரசியல் சம்பந்தமான அறிவு இருக்குமான்னு கேட்டா சரியான இல்ல. அதை வடிவலைங்க அந்த சனத்துக்கு டக்லஸுக்கு போட்டாலும் ஒன்றுதான், அங்கஜனுக்கு போட்டாலும் ஒன்றுதான், அர்ச்சுனாக்கு போட்டாலும் ஒன்றுதான், கயந்திரமாரி போட்டாலும் என்ன ஏதாவது ஒன்றுக்கு கீறி விடுவோம். அப்படி ஒரு நிலைமையில தான் எங்களுடைய சனம் இருக்குது. ஏதாவது ஒன்று கீறி விடுவோம், பிடிச்சி தோழி இல்லை ஏதாவது ஒன்று கீறி விடுவோம் என்கிற நிலைமையில தான் இருக்குது. இப்ப இந்த சமூக ஊடகங்கள்ல கூட இருக்கிற பெரிய ஊடகங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஊடகங்கள் வந்தது இந்த மாதிரியான இன துரோகிகளுக்கான தான் வேலை செய்யுது. கயந்திரமார் பொன்னம்பலம், ஸ்ரீதரன், இந்த செல்வம் அடைக்கலநாதன், இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன், இப்படி ஒட்டுக்குழுக்களுக்கு இவங்களுக்கு தான் இந்த ஊடகங்கள் இயங்குது. எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டால், நீ பொலிட்டிக்ஸ் நிக்கிறதா இருந்தால், பொலிட்டிக்ஸ்ல நீ இருந்து தொடர்ந்து பொலிட்டிக்ஸ் செய்ய வேணுமாக இருந்தால் ஊடகங்களோட அதாவது முட்டு கொடுக்காது என்ற வேற அர்த்தம். ஊடகங்களோட முரண்பட்டு கொள்ளாத, ஊடகங்கள் எப்பவுமே தேவை, ஊடகங்களோட முரண்பட்டு கொள்ளாத, ஊடகங்களை வந்து உன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கொள்ளு. ஏனென்றால் ஊடகங்கள் உன்னை பற்றி ஒரு அவதூறுகளை பரப்ப வழிகிட்டா அதை உடைக்கிறது சரியான கஷ்டம் என்றுதான் எல்லாருடைய கதையும் இருந்தது. ஆனால் நான் வந்து அந்த பேரியரையும் இப்ப உடைச்சுக்க நான் 2 வருஷமாயி முழு ஊடகங்களோடையும் கேம் கேட்டேன். அது ஐபிசியா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், A7 டிவியா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், முழு பேருக்கும் நான் படிச்சினேன். சரிதானே? இப்ப இவங்களுக்கு போய் இவங்களுடைய அட்வைஸ் கேட்டுக்கொண்டு அரசியல் செய்யறதை விட அரசியல் செய்ய போகலாம். இந்த சமூக ஊடகம் என்றதை ஒன்றை எடுத்து சாதாரணமான ஓர்டினரி மீடியா எல்லாரையும் கிடத்தினான் நான். இன்றைக்கும் பேஸ்புக்ல தேடுறாங்க அர்ச்சுனா ராமநாதனை காணையிலேண்டு. ஸோ வில் பி பேக் when the time comes, we will be back. ஸோ அது தேவையான நேரத்தில் நாங்கள் திருப்பி வருவோம். என்னடா விஷயத்துக்கு வருவோம். இந்த மணி இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் மணிவண்ணன். இவர் வந்து ஒரு காலத்துல கஜேந்திரகுமாரோட நின்றாள், தமிழ் தேசியம் என்று சொல்லி நின்றாள். ஆனால் இவருக்குள்ள கஜேந்திரகுமாருக்கும் இவருக்கு நான் நேரடியாவே சொல்றேன் எல்லாத்தையும். கஜேந்திரகுமார் இவரை குத்தி வெளியால அனுப்பினது காரணம் வேறு. அதாவது என்ன காரணம் என்றால், இவர் வந்து அந்த 2019 ஆண்டு தேர்தல் நினைக்கிறேன் தேசிய பட்டியல் ஒன்று வந்துடுது சைக்கிளுக்கு ஒரு இதுவும் வந்து 3.45% மேலதிகமான இதுகள் வந்தபடியா தேசிய பட்டியல் ஒன்றும் வந்துட்டு சைக்கிளுக்கு தேசிய பட்டியல் வந்தபடியா சைக்கிள் ஜோதிச்சது என்ன செய்வோம் யாரு கொடுக்குறாண்டேக்கல மணிவண்ணனுக்கு தான் அடுத்த வாக்கு கூடவாக இருந்தது. சோ மணிவண்ணனுக்கு கொடுக்க வழி கிடைக்கல. கஜேந்திரகுமார் தெரியும், ஓகே இவனுக்கு கொடுத்தால் இவன் எனக்கு பக்கத்துல இருந்து என்ன காப்பாடிச்சு நாளைக்கு தலைமைத்துவத்தை கேள்வி கேட்பான், நான் தலைவரா இருக்க போறேன்னு கேட்பான் என்று போட்டு மணிய சும்மா இருந்த மணியை தூக்கி குத்தி வெளியால் அடிச்சுட்டு கஜேந்திரகுமார் என்ன செய்தவர் என்று சொன்னால் கட்டக்கழுத்தனவு கொடுத்தவர் இந்த எம்பி போஸ்ட் 2019 ஆண்டு, அது 2022 ஆண்டு, அது 22-23 அது சரி. சோ இவங்க பிரியக்குள்ள இவங்களோட கள்ள வேலையில் ஒன்றா வழியால வந்துடுது. ஆனால் கஜேந்திரகுமார் மணிவண்ணனை பற்றி கதைக்கிறீர்கள். என்னடா தெரியும், கதைச்சா மணிவண்ணன் என்ன கிடக்கிற ரகசியங்களை அவுட்டா தனக்கு கிளியமன்றதால கஜேந்திரகுமார் மணிவண்ணன் வந்து வாழ்க்கையில அந்த துரோகம் செய்ததாலையும் கஜேந்திரகுமார் மணிவண்ணனுக்கு இடையில வந்து இருக்கிற அந்த கொழுவில் வந்து ஒரு நீறு பூத்த நெருப்புன்னு சொல்லுவார்கள். அதாவது நீர் என்றா சாம்பல், திருநீர்ன்றது சாம்பல். சோ அந்த நெருப்புக்கு மேல சாம்பல் கிடக்கைகள்ல பெருசா தெரியாத மாதிரி நீர் பூத்த நெருப்பு மாதிரி வெற்றி கொழுவல் இருக்குது. ஆனா உண்மை என்னென்றால் இந்த கஜேந்திரகுமார் என்பது வந்து இந்த கட்டக்காலத்தன் டீம் வந்து முழுக்க மஹிந்த ராஜபக்சக்களால இது பண்ணப்படுறது, அதாவது வந்து ஃபன் பண்ணப்படுகிறன்றதை நான் நாமல் ராஜபக்சட்ட நேரடியாவே நான் கேட்டேன். நாமல் உண்மையாவே எதிரிய நம்பலாம். ஏன்னா என்னுடைய கதை என்னண்டா, எதிரிய நம்புவோம் ஆனால் துரோகிகளை மன்னிக்க கூடாது என்றால் என்னுடைய கதை. அது நீங்கள் யாரும் என்ன ஏற்றுக்கொள்ளுங்க, யாரும் என்ன விமர்சிங்க. என்னடா நான் வந்து பாக்குறேன், எதிரி அவன் நாளைக்கு அவன் எனக்கு தெரியும் சிங்களவன் துரோகம் செய்ய மாட்டான், எதிரியா இருப்பான்டா. எங்களை அழிப்பான், சிதைப்பான், கிருஷாந்தி கொலை வழக்குல இருந்து எல்லாத்தையும் எங்களை நாசமாக்குவான், அது வேற பிரச்சனை. ஆனா துரோகம் செய்ய மாட்டான். நண்பன் மச்சான் சொல்லி சிங்களவன் ஒரு சொத்து பாசல பிரிச்சு சாப்பிட்டான் அவன் துரோகம் செய்ய மாட்டான். ஆனா எங்கண்டைகள் தான் துரோகிகள், நாங்கள் தான் இன துரோகிகள். சிங்களவன்ல இன துரோகி என்ற யாருமே இல்லை. சிங்களவன்ல எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன துரோகிகள் என்று யாரையா கேள்விப்பட்டிருக்கீங்க? இன துரோகிகள் என்று இல்ல. உண்மையான இன துரோகிகள் வந்து இந்த கஜேந்திரகுமார் டீம்.
இப்ப எனக்கு இதை விட வேறொரு வழியில உங்களுக்கு வந்து தமிழ் மக்களுக்கு இது எனக்கு விளங்கப்படுத்தலாம் இருக்கு. முதலாவது. ரெண்டாவது, ஒவ்வொரு கிராமங்களாகவும் ஒவ்வொரு ஊர்களாகவும் போய் இந்த அரசியலை வந்து நாங்கள் படிப்பிக்கணும். அதாவது அரசியலை சனத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த அரசியல்ன்றா என்ன, துரோகிகள்ன்றது யார், கஜேந்திரகுமார் என்று சொல்லப்பட்ட துரோகி எங்களுடைய இனத்தை எப்படி அழிக்கிறான் பிளான் பண்ணி, தமிழீழம் என்ற ஒன்றை கேட்டு அதை வச்சுக்கொண்டு தன்னுடைய சுயலாபங்களையும் செய்து கண்டால் சர்வதேச ரீதியில கொடுக்குற கடிதங்கள், அசலங்கள் கடிதங்களையும் கொடுத்து அதுல தன்னுடைய கட்சிகளையும் வளர்த்து கொண்டு தன்னுடைய சொத்துக்களை கொழும்புலையும் வச்சுக்கொண்டு ஆஸ்திரேலியால பிள்ளையும் கொண்டே மனுஷன் வேற எல்லாம் லண்டன்ல அங்க இங்கெல்லாம் விட்டு போட்டு வந்து இங்க இருந்து கொண்டு வாக்கு கேட்கறதுக்காக மட்டும் தான் இந்த தமிழீழ மண்ணில் வந்து நான் மண்ணால் அடிக்கிறேன் இல்ல கண்டு சிரிச்சு பார்த்துட்டு போயிடும். தமிழீழ மண்ணில் வந்து நின்று கொண்டு வாக்கு கேட்டுக்கொண்டு இருக்கான். நாங்கள் வந்து என்னன்னா இப்ப இந்த வீடியோ பாக்குற 6000 பேர் 5000 பேர் ஒவ்வொரு வீடியோவையும் நாங்கள் பாக்குறோம். ஸோ நாங்கள் தான் யோசிக்க வேணும். நாங்கள் எங்களுடைய நாட்டை இப்ப நீங்கள் யாருமே நாட்டை கஷ்டப்பட்டு டெவலப் பண்ண வேண்டாம். நான் அதுக்கு என்ன எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் அதுல ரங்கிறேன் சரிதானே. அது நீங்க எனக்கு செய்ய வேண்டிய ஒன்று தான். இந்த துரோகிகளை இந்த மாகாணசபை எலெக்ஷன்ல அனுப்பி, இந்த வெள்ள வேட்டி கல்லற மாகாணசபையில அனுப்பி நீங்க எனக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி, இந்த மாகாண சபையில எனக்கு ஓட் போட்டீங்கன்ற மட்டும் காணும். நான் இந்த வரைக்கும் ஒரு கல்லணண்டு என்ன ஒருத்தரும் சொல்லல. இந்த வரைக்கும் நீ சொல்றாங்களோ தெரியாது. இந்த வரைக்கும் பொம்பளை கல்லணண்டு சொல்லல. அதுவும் கௌசல்யா நரேந்திரன் என்னோட தான் பிள்ளை பாவம் தெரியுது. அவள் நீ எம்பி, நீங்க என்னதான் ஆயிரம் தான் சில வல்லூர்கள் குளாறினாலும் அவள் நீ எம்பி. சோ இந்த வரைக்கும் நான் காசு களவெடுத்தினான் ஒரு வழக்கு இல்லை. போலீஸ்காரனு பேசினான், போலீஸ்காரனோட கேம் கேட்டினான். அதுகள் தான் எனக்கு சின்ன சின்ன வழக்குகள் இருக்கணும். அது இந்த சாவச்சேரி ஆதரவு வைத்தியசாலை போட்ட வழக்குகள், இப்படி சில்லறத்தனமான வழக்குகளே தான் இருக்கே ஒழிய ஒரு துவக்க எடுத்து காட்டு வேறுட்டினான். என்ன கல்லால் இருக்கேக்கல நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கணும். ஆனா இதே இந்த மிகமோ சிறைச்சாலையில நடந்த பெருமளவான உயிரிழப்புகள் வந்து கல்லால குத்தி தான் சாப்பிட்டு இருக்காங்க சரிதானே. சோ அப்படி எறிகிற கல்லு வந்து வண்டியில பட்டிருந்தேன் சொன்னா செத்தா பிறகு துவக்க வச்சிருந்தவர் தானே எடுத்து பாதுகாத்துருக்கலாம் தானே அப்பவும் அரசாங்கம் சொல்லும். மிகவும் சிறைச்சாகல கல்லோடையும் தடியோடையும் நின்று அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ரப்பர் கொண்டு கூட அடிக்காம உள்ளுக்குள்ள புட்டு போட்டவன் எல்லாம் குலகாரன் இல்ல, வெளியில எடுத்து வச்சிருந்தவனுக்கு வந்து குல வழக்கு போட்டிருக்காங்க. இதுதான் இந்த அரசாங்கம். பாராளுமன்றத்துல பாப்போம், அது வேற பிரச்சனை. யார் யார் ஊழல்வாதிகள் என்ற முழு ஆதாரங்களோட எடுத்து கொடுத்த அப்புறம் இந்த வரைக்கும் இன்கொயரி ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்கிறது சுகாதார அமைச்சு. சோ இதை நாங்கள் சொல்லி பிரயோசனம் இல்லை, கதைச்சு பிரயோசனம் இல்லை. நீங்க எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவிதான். நீங்கள் உண்மையாவே நான் இந்த சமூகத்துக்காக இழந்ததை நீங்க மதிக்கிறீங்க. நான் நிக்கிறது மென்னார்ல சிந்துஜா கொலை வழக்குக்கு மென்னாருக்கு வந்துதான் சிறைக்கு போனேன். சிறைக்கு போனது என்னுடைய முதலாவது சிறைவாசம், என்னுடைய முதல் 5 நாட் சிறைவாசம். சோ அதெல்லாம் செஞ்சது எனக்காண்டியா. நான் ஒரு எம்பி அவரோட யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க, இந்த வீடியோ பாப்பீங்க, யோசிங்க. ஒரு வைத்தியராக அங்க வந்து வேலை செய்து கொண்டு 50,000 பவுன்ஸ் 60,000 பவுன்ஸ் அனுவல் இன்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறதுக்கு வந்து ஒரு டாக்டர் ஆசைப்படுவாரா? அல்லது வந்து இந்த சிந்துஜா கொலை வழக்குல வவுனியா சிறையில போயிருப்பாரு யோசிங்க. நான் அரசியல் செய்யணும் பண்றதுக்காண்டி வந்து சிலரோட நின்று கொடி கட்டி வந்தவன் இல்லை. சோ எனக்கு நான் உங்கள்ட்ட கேட்கறது எல்லாம் இப்படியான துரோகிகளை திரும்ப இந்த அரசியல் களத்துல கொண்டு வந்து வச்சுக்கொண்டு எங்களுடைய இனத்தை சிதைக்காம ஒரே ஒரு தடவை எனக்கு தெரியும் இந்த வீடியோ பாக்குறவன் கட்டாயம் சிந்திச்சு பார்க்க போடுவான். எனக்கு இந்த சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு தடவை உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு அவனுக்கு போடுவோம்டாப்பா என்று சொல்லி எனக்கு ஒரு உதவியை செஞ்சீங்கன்னா அது காணும். நான் சாயக்குள்ள ஒரு குட்டி வீடு ஒன்றை கட்டி அந்த குட்டி வீட்டுல நிம்மதியா சாவேன். பெரிய பெரிய மாளிகை அது இல்லாம எனக்கு நான் வாழ்க்கையில நல்லாவே அனுபவிச்சிட்டேன். எனக்கு ஒரு ஆசை, நினைக்கிறேன் இந்த ரோட்டை போடக்கூடாதா, ஏன் எங்கண்ட யாழ்ப்பாணத்துல ஒரு மெட்ரோ ஓடக்கூடாது, ஏன் கொக்குவில் சந்தையில இருந்து வேம்படியில இருந்து வேம்படி வரைக்கும் சென்ட் ஜோன்ஸ் காலேஜ் வரைக்கும் ஒரு மெட்ரோ, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போகக்கூடிய ஒரு மெட்ரோ பஸ், ஒரு இந்த தாழ்தள பேருந்து சொல்லுவாங்க, அந்த ஏசி எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு பஸ் உண்டு. ஏன் நான் ஓடக்கூடாது? ஏன் இந்த சிடிவியும் இந்த தனியாரும் நெடுக யாழ்ப்பாணத்துல ஓடணும்? ஏன் இந்த யாழ்ப்பாணத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணிடலாம்? வார காசுகளை கொண்டு ஏன் 4 பில்டிங்களை கட்டக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். உங்கள்ட்ட கையெடுத்து ஒரு டாக்டராக விழாலமே என்ன வந்து டாக்டர் எங்களை காப்பாத்து கொண்டுதான் என்ன நோக்கி கையெடுத்து கும்பிட்டவன் இந்த அரசியல் வந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருடையும் எனக்காக நீங்க உங்களோட கையெடுத்து கும்பிடுறேன். இந்த மாநசபை தேர்தலுக்கு நீங்க உதவி செய்தீங்கன்னா இந்த மாதிரியான துரோகிகள்ல இருந்து ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு இந்த கேப்புக்குள்ள ஒரு தடவை மாநசபையை சிதைச்சவங்களுவாங்க. ஸோ 2ஆம் தடவை அதே பிள்ளைய வர்றீங்க. நான் இந்த தடவை படிச்சவனையும் நல்லவனையும் இளம்படியில இந்த அரசியலுக்கு மாநசபையை கொண்டு வரேன். முடிஞ்சா உதவி செய்யுங்க, இல்லைன்னா அர்ச்சனா அவங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அது பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கழிக்கலாம். ஆனால் இந்த அரசியல் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். நீங்களுக்கு நல்ல உதாரணம் இந்த மணிவண்ணன் சொல்லுகின்ற இந்த கட்டக்கழுத்தினாக்களுடைய டீம் யாராலும் இயக்கப்படுகிற என்பது தொடர்பான
ஒரு இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு உதாரணம். நீங்க சிந்திக்க வேணும். நாங்க சிந்திக்காம இந்த வீடியோ வழியில நிப்பாட்டிட்டு போயிட்டோம்னு சொன்னால் இதனுடைய பாதிப்பு எனக்கு இல்லை, உங்களுடைய பரம்பரைக்கு. நன்றி, வணக்கம் டாக்டர் அர்ச்சனா.